விஜயோட சேட்டை ஆரம்பமாயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. காவேரி இருந்துட்டு ராகினி அனுப்பிச்சுட்ட வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. சாரதா சொல்றாங்க, "ஏன் காவேரி இப்படி உட்கார்ந்திருக்க? என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பள பிசினஸ் பண்றேன்னு சொன்னா பத்தாது. அதுக்கான வழிய பார்க்கணும். வா, மாவெல்லாம் ரெடியா இருக்கு. தட்டி காய போட்டாதான் வெயில் போறதுக்குள்ள காயும்." சரிம்மா நீ போ, நான் வரேன்னு சொல்லிட்டு காவேரி ரெடி ஆகுறா. மொட்டை மாடியில சாரதா, காவேரி, கங்கா அப்புறம் பாட்டி எல்லாம் அப்பளம் தட்டி காய வச்சுட்டு இருக்காங்க. சடனா ஒரு மியூசிக் கேக்குது. சாரதா யாரு பாட்டு போட்டுருக்குதுன்னு கேக்குறாங்க. காவேரி இருந்துட்டு, தெரியலம்மா, நர்மதாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா பின்னாடில இருந்து விஜய் வாய்ஸ், ஹாய் அத்தை, நான் தான் பாட்டு போட்டேன், உங்க அன்புக்குரிய மாப்பிள்ளை. விஜய் இருந்துட்டு கூலர்ஸ் போட்டு ரேடியோ வச்சு மொட்டை மாடிக்கு வராரு. சாரதா இருந்துட்டு, கோமா இப்ப எதுக்கு தம்பி இங்க வந்தீங்க? மறுபடியும் பிரச்சனை பண்ணவா? அத்தை, நான் மொட்டை மாடியில காத்து வாங்கலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க எல்லாம் இருக்கீங்க. வாட் அ சர்ப்ரைஸ். ஓ சாரி சாரி, நான் இங்க பக்கத்து வீட்டுல குடி வந்திருக்கேன். நீங்களும் இங்கதான் இருக்கீங்களான்னு கேக்குறாரு. சாரதா உடனே காவேரியை பார்த்து, இதெல்லாம் நீ பார்த்த வேலையை உனக்கு இருக்கு. நோ அத்தை, என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் தெரியாது. என்னமோ தெரியல, இந்த விதி வந்து நம்மள மறுபடியும் ஒன்னா சேர்க்க ட்ரை பண்ணுது போல. சரி சரி, நீங்க வேலையை பாருங்க, அப்பெல்லாம் காய வைங்க. டயர்டா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா உங்களுக்கு என்டர்டெயின் பண்றேன். பாட்டு பாடணுமா இல்ல டான்ஸ் ஆடணுமான்னு சொன்னா போதும். தம்பி நீங்க பண்ணின வரைக்கும் போதும், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்றாங்க சாரதா. விஜய் இருந்துட்டு, சரி வேண்டானா விடுங்க, உங்க அப்பள பிசினஸ்க்கு ஒரு மாடல் வேணும்னா சொல்லுங்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் ஃப்ரீயாவே ஆட் பண்ணி கொடுக்குறேன். காவேரி அப்பளம் வாங்குங்க, அருமையா சாப்பிடுங்க, இப்படி டேக்லைன் ஓகேவா என் பொண்டாட்டி? இதெல்லாம் பார்த்ததும் காவேரிக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. ஆனா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் விஜய் பார்த்ததுல. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. சாரதா மைண்ட் செட் வந்து கூடிய சீக்கிரம் மாறுமா? கங்கா குமரன் வந்து விகார் யூனியனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்ல வெனிலாக்கு வந்து நினைவு திரும்பி வருவான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் கேட்ச் யூ கைஸ். உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் த இன்பாக்ஸ்.